ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 24,502 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 80,519 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 52,278 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 39,023 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 54,013 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கேப் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 4,021 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஎஸ் 1,651 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ இதான் லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் செக்டாரில் வந்து அப்டேட்டு. ஃபிட்ச் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த டாடா ஸ்டீலுக்கு எல்லாமே இந்த ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு ஒரு நெகட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீல் அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள்லேருந்து நெகட்டிவ் அவுட்லுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிள் முன்னாடி கொடுத்துருந்தாங்க, இப்போ நெகட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது அங்கே யூகேல பார்த்தீங்கன்னா அவங்களோட யூகே பிளான்ட் ப்ரெஷரில் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி நியூஸ் பார்த்துருக்கோம். அதுவும் யூகேல வந்து அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு எலக்ட்ரிக் ஃபர்னஸுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நியூஸ் பார்த்துருந்தோம். இப்போ யூகேல கவர்மெண்ட் வந்து மாறினதுனால ஃபர்ஸ்ட் இருந்தவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் உங்களுக்கு சப்சிடி ஆட்டு 500 மில்லியன் யூரோ தாரோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க புது கவர்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சரியா தெரில. ஸோ அந்த லாஸஸ் இப்போ இருக்கிற லாஸஸ் அவங்க ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பிளான் வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே மேபி டிலே ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்டேபிள்லேருந்து டாடா ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அவுட்லுக் ஃபிட்ச் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் அவங்க ஜேஎஸ்டபிள்யூ, ஜிண்டால் ஸ்டீல் பவர் லிமிடெட், சேல் இந்த கம்பெனிக்கும் ஒரு நெகட்டிவ் அவுட்லுக் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறது இந்த ஸ்டீல் மார்ஜின் வந்து ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவராட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன் நடந்துச்சு, லோக்சபா எலெக்ஷன் ப்ளஸ் வந்து ஹீட் வேவ், இது எல்லாமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் இம்பாக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் மன்சூன் சீசன் இருக்குது, அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் இம்பாக்ட் ஆகும். அடுத்து பட்ஜெட்டில் வந்து எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு ஒதுக்குவாங்க. பட் இருந்தாலும் இந்த மன்சூன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இம்பாக்ட் ஆகும். கவர்மெண்ட் என்ன தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்குனாலும் இந்த மன்சூன் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் வரும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் டிலே ஆகும். ஸோ அதெல்லாம் காமன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக் ஸ்டீல் ப்ரைஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் 25 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டீலோட மார்ஜின் வீக்காக இருக்குது, அதே மாதிரி ப்ரைஸும் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஸ்டீல் மில்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கட் பண்ண சான்சஸ் இருக்குது. அதாவது ஸ்டீல் மில்லில் ப்ரொடக்ஷன் பண்ணி வரும்போதே ப்ரைஸ் வந்து டன்னுக்கு வந்து 1000 1500 வந்து கரெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது, கட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டி சொல்லியிருக்காங்க. அந்த ஜூலைலே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த இம்போர்ட் பேரிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது டொமஸ்டிக் ப்ரைஸ் ப்ரீமியம், அது வந்து 6 to 7% இருக்குது. அடுத்து இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டொமஸ்டிக் ஸ்டீல் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது குவார்டர் பேஸில் ஃப்ளாட்டாக இருக்குது. டன்னுக்கு 53,630 இருக்குது. இயர் ஆன் இயர் பேஸில் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 7%. இது மோட்டிலால் ஓசல் கொடுத்த அப்டேட்டு. சைனாவில் ஸ்டீல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டிமாண்டும் வீக்காக இருக்குது. ப்ளஸ் வந்து ஆனால் அவங்க வந்து கமாடிட்டிஸில் ஒரு லார்ஜஸ்ட் கன்சியூமராக இருக்கிறாங்க. அவங்க ஸ்டீல் வந்து ப்ரொடக்ஷனும் அதிகமாக பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதில் எந்த ஸ்லோ டவுனும் சைனாவில் இல்லை. ஆனால் இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது, ஒரு ஸ்லோ டவுன் வர சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைனா பார்த்தீங்கன்னா நம்மளோட சீப்பர் ரேட்டில் ஸ்டீல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மோர் ஓவராட்டம் இவங்க சொல்லியிருக்குது ஸ்டீலோட ப்ரைஸ் வந்து வீக்காக இருக்குது. நெக்ஸ்ட் டிமாண்ட் கொஞ்சம் மந்தமாக சான்சஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மன்சூன் சீசன்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிலே ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ மோர் ஓவராட்டு ஸ்டீல் செக்டார் ஸ்டாக்ல இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்கண்டாம். நம்ம வந்து டாடா ஸ்டீல் ஹோல்ட் பண்ணுறோம். டாடா ஸ்டீல் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 188 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த யூகேல கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுலேருந்தே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கரெக்ஷன் ஆகிட்டே தான் வருது. ஸோ 184 வரைக்கும் போனது, இப்போ கிட்டத்தட்ட நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ இப்போதைக்கு எந்த ஸ்டீல் செக்டார் பக்கத்துலையும் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. இது ஸ்டீல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அப்டேட். இவங்க பிஎஸ்சி பிஎஸ்சி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. மோர் ஓவராட்டு பிஎஸ்சி பிஎஸ்சி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து 56 பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக் இருக்குது. ஸோ அந்த பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதை வச்சு இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவராட்டு நியூவாக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்எஃப்ஓ பீரியட் 24ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க. மோர் ஓவராட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், ஜூலை 24 இஸ் த லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற இதில் நேமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IREDA, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 383 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 294 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா முந்தின குவார்டரில் வந்து 337 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ஆட்டு குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1501 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 1144 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேஸ்லையும் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் இருக்குது.
நெக்ஸ்ட் இவங்களோட இந்த ஐஆர்டிஏ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டாரில் ஒரு ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை வந்து வெறும் 12 நாள் ஆடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாஸ்ட்டாக தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 37.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 507.9 கோடியாக இருக்குது. சேம் கோட லாஸில் 369 கோடியாக இருக்குது. ஃபினான்ஷியல் சர்வீஸில் பார்க்கும்போது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து 0.95% இருக்குது. சேம் கோட லாஸில் 1.61% இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட்ஒர்த் பார்க்கும்போது 6,290 கோடியிலேருந்து 9,110 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 44.83% க்ரோத் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி. லோன் சாங்ஷன் பார்த்தீங்கன்னா லோன் சாங்ஷன் 386 கோடியாட்டு 386.68% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 9,210 கோடி பண்ணியிருக்காங்க லோன் சாங்ஷன். அது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் சேம் குவார்ட்டர் லாஸ்டில் பார்க்கும்போது 1,892 கோடியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் 67.84% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5,325 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லோன் புக் வந்து 33.89% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 63,206 கோடியாக இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்டில் 47,206 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ரேலியாக இருந்துச்சு. இவங்க ஐபிஓ ப்ரைஸ் வந்து 32 ரூபா. ஆனால் அன்னைக்கு மார்க்கெட்டில் பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 284 300 வரை தாண்டி போயிருக்கு. ஆக்சுவலாக 1 இயர் ரிட்டர்னே பார்க்கும்போது இவங்க 350% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 இயரில் அந்த ஐஆர்டிஏ ஸ்டாக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்லலாம் என்ட்ரி கொடுக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஐஆர்இடிஏ பொறுத்தவரைக்குள்ள Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க். ஆக்சுவலாக அந்த பேங்க் வந்து ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், நான் 30 ரூபா ஆவரேஜில் வச்சு சில ஸ்டாக்ஸ் வந்து நியர்லி 2,000 ஸ்டாக் வந்து இந்த பேங்க்கில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஓவரால்ட்டு பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாட்டு 38 ரூபா வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். 37 வரைக்கும் லாஸ்ட்டாக ஆல் டைம் ஹை அந்த ரேஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். அதுலேருந்து படிப்படியாக இறங்கி இந்த ரேஞ்சில் வந்திருக்கு. மேபி அவங்க லாஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லை. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் மேலே போகும். பட் லாங் டைமுக்கு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஒர்த்துள்ள ஸ்டாக் தான். 5 ரூபாலேருந்து 25 ரூபா தாண்டி வந்திருக்கு. ப்ரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ வேல்யூவேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு பேங்கிங் செக்டரில் சீப்பாக கிடைக்குன்னா அந்த சவுத் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ணலாம். இப்போ பார்க்கும்போது 26 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். ஓவராலாட்டு சவுத் இந்தியன் பேங்க் லாங் டேமுக்கு ஒரு ஒர்த்துள்ள ஸ்டாக் தான். நானே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் இந்த வேல்யூலே ஒரு 5 ஸ்டாக் அப்படி வாங்கி போட்டுட்டேன். அப்படி இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போட்டுட்ருக்கேன் சவுத் இந்தியன் பேங்க்கில். ஸோ லாங் டேமுக்கு ஒரு ஒர்த்துள்ள ஸ்டாக் தான்ங்கிறது என்னோட ஒப்பீனியன் சவுத் இந்தியன் பேங்க்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட்டில் அந்த ஷேர் ப்ரைஸ் 3% மேலே ரேலியாக இருந்துச்சு. ஒரு லாங் டேமுக்கு இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜொமேட்டோவில் எனக்கு வந்து ஸ்டேக் ஹோல்டிங் கிடையாது. ஸோ ஆனால் அவங்க வந்து யூபிஎஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த வேல்யூஷன்லேருந்து ஒரு 16% வந்து அப்சைட் போக சான்சஸ் இருக்குது ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எலாரா கேபிட்டல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்கிறது அவங்களோட ஓவரால் ரெவன்யூ வந்து 69% மேலே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் ஜொமேட்டோவில் இவ்வளோ பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. பட் இதில் நான் ஸ்டாக்கு ஹோல்ட் பண்ணல. அதுவும் இப்போ இருக்க வேல்யூவேஷனில் ஜொமேட்டோவில் என்ட்ரி கொடுக்குறங்கிறது எனக்கு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன், வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஸோ ஜொமேட்டோவில் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன் இந்த வேல்யூவேஷனில். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் வரட்டு, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஜொமேட்டோவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரமால் கேபிட்டலில் வந்து அப்டேட். இவங்க $400 மில்லியன் பார்த்தீங்கன்னா பாண்ட் இஷ்யூ மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரமால் கேபிட்டல். இது வந்து பெரமால் கேபிட்டலில் வந்து அப்டேட்டு. அடுத்து டாடா கம்யூனிகேஷனில் வந்து அப்டேட்டு. இவங்களும் ஜூலை 18 பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட் மீட்டிங் நடக்குது. அதில் நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா கம்யூனிகேஷனில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாரன்சி அப்பேரல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஜூலை 2020 ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் வந்து நேற்று மார்க்கெட்டில் பார்க்கும்போது 10% ரேலியாக இருந்துச்சு. 27.85 காசு அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்கோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டல் ஒரு 400 கோடி, ஒரு டெக்ஸ்டைல் பென்னி ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. ஸோ 0.38 ருபீஸில் ஜூலை 2020 இருந்திருக்கு. அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6,000% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக 6,431% இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2021 பார்த்தீங்கன்னா வெறும் 0.45 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்து பார்க்கும்போது 5,000% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே 2024 பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதத்தில் மட்டுமே 60% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் இயரில் 91% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஜூலையில் மட்டுமே 11% மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு 0.38 ருபீஸ்லேருந்து 27.85 ருபீஸ் வந்திருக்கு இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக் ஆட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக் லாரன்சி அப்பேரல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டாக். யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ 2020 வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு உங்களுக்கு. இது வந்து லாரன்சி அப்பேரல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஃபார்ஜிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸ்டீல் பேஸ்டு ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 16 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 1316 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜூலை 8 வந்து அவங்களோட போர்ட் மீட்டிங் நடத்திருந்தாங்க. ஸோ அதில் முடிவெடுத்து இந்த ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் வந்து அவங்க கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்க ரெக்கார்ட் டேட் ஜூலை 16 அந்த போனஸ் இஷ்யூக்கான ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஃபார்ஜிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இது ஒரு டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்கு 1316 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 1% மேலே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்கு. 3100 கோடி வேல்யூவில் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு இந்த கம்பெனி. பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20 to 23 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து ஃபார்ஜிங்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அந்த போனஸ் ஷேர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஜூலை 16 ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரியன்டல் ஹோட்டல்ஸில் வந்து அப்டேட் Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1.35 crore லாஸ் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ் எல்லாம் 7.39 crores பண்ணியிருந்தாங்க. முந்தின குவார்டரில் 19 கோடி பண்ணியிருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லேயும் டவுன் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேஸ்லேயும் டவுன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூ பார்க்கும்போது 11.47% கீழே விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேஸில். குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 23.73% கீழே விழுந்திருக்கு. மோர் ஓவர் ஆட்டு ரெவன்யூவும் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் டவுனு, ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் பேஸ்லேயும் டவுனு, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லேயும் டவுனு. நெக்ஸ்ட் அவங்களோட ஜென்ரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது 7.37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில். 8.76% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் இன்கம் பார்த்தீங்கன்னா 76.3% வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 70.43% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து -0.08 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த Q1ல. 119.51% வந்து இயர் ஆன் இயர் பேஸில் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓரியன்டல் ஹோட்டல்ஸோட ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கில் வந்து 1.2% ஏறிந்து, லாஸ்ட் 6 monthல 9.42% ஏறிந்து, இயர் டு டேட்டில் பார்க்கும்போது 13.59% ரேலியாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தீங்கன்னா 2400 கோடிக்கு மேலே இருக்குது ஓரியன்டல் ஹோட்டல்ஸு. ஆக்சுவலாக இதில் நான் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணல. ஸோ யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான Q1 ரிசல்ட்ஸ் தான். ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இது வந்து ஓரியன்டல் ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவரில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக நம்ம கன்சிடர் பண்ணல நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் டாடா பவர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 4200 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஒடிசாவில் நெக்ஸ்ட் 3 to 4 yearsன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்ஷனுக்கும் நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் அப்கிரேடை வந்து என்ன எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒடிசா கவர்மெண்ட் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சூரில் அவங்க நிறைய ரெண்ட் பண்ணுறாங்க அந்த பவர் சம்மந்தமாட்டு. ஸோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து கன்சியூமர் பேஸை வந்து ஓவர் 9 million வந்து ரீச் பண்ணுறதுக்காண்டியும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4245 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஒடிசாவில். இது வந்து டாடா பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த REC ஷேர். ஆக்சுவலாக அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம் ரீசெண்டாக ஒரு 440 ரூபா 450 ரூபா அந்த ரேஞ்சில் அந்த கிராஷ் மார்க்கெட் கிராஷ் ஆன சமயத்தில் கன்சிடர் பண்ணியிருந்தோம். அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 636 ரூபா அந்த ரேஞ்ச் தாண்டி 640 ரூபாலாம் தாண்டி வந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் இந்த REC ஷேரை வந்து 2% கிட்ட அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே இது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து 555 ரூபா ரேஞ்சில் இருந்துச்சு. அதுவும் ஒரு 3% மேலே அடிச்சிருக்காங்க. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்டாக்குமே நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம். மோர் ஓவர் இது வந்து இந்த பட்ஜெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொரு கருத்து. பட்ஜெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கிறவங்க ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் வந்து அதை தான் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு ஸ்டாக்லேயுமே. இது வந்து REC பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.